தமிழ்நாட்டில் பாசனம் மற்றும் பிற தேவைக்காக பயன்படுத்துகிற தண்ணீர் பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழையில் தான் கிடைக்குது. போன பருவமழை காலத்தில் சராசரி மழையை விட 50 விழுக்காடு குறைவான மழை தான் இந்த வருடம் பெஞ்சிருக்கு. இதனால் ஆறு, குளம், ஏரின்னு நீர்நிலைகள் எல்லாம் தண்ணியே இல்லாமல் தமிழ்நாடே வறண்டு போய் கிடக்குது. இத்தனை நாள் என்ன வெள்ளமா ஓடிச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இருந்தாலும் சொல்கிறேங்க, இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுமை பத்தாதுன்னு இன்னும் ஒரு பெரிய கொடுமை, தமிழ்நாடு பூரா பயங்கரமான தண்ணி தட்டுப்பாடு வரப்போதான். இதுக்கும் மேலே இந்த வருஷம் வெயிலும் கடுமையாக இருக்க போகுதுன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இப்போ மட்டும் என்ன குழு உளுனா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்டுருச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போவே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற நிலையில் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் இன்னும் வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்குமா. இதை சொல்லியிருக்கு வானிலை ஆய்வு மையம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வர்தா புயல்னால லட்சக்கணக்கான மரம் சாய்ந்ததுனால வெயிலோட தாக்கம் இதுவரை இல்லாத நிலையில இப்போ பயங்கரமா இருக்க போதான். வர்ண பகவானே, நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.